ஆண்டவர் நம்மளை இது வரைக்கும் பார்த்ததே ஒரு பெரிய பாதுகாத்து வர்றதே ஒரு பெரிய சாட்சி தான். இப்போ அறிவிப்பு தரம் அசாம்பாக சந்தா கொடுக்குறவங்க இந்த கவரில் எடுத்து காணிக்கப்பட்டியில் போட்டுருங்க. ஜிபே பண்ணுறவங்க பாஸ்டருக்கு நேராக ஜிபே பண்ணிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு நமக்கு ஆராதனை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை சபை ஜெபம் நடைபெறும். புதன்கிழமை அந்த ஜெபம் நடைபெறும். அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு காத்திருப்பு ஜெபம் நடைபெறும். இதில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. தூரத்தில் இருக்கவங்க வேலைக்கு போகிறவங்க விட்டுருங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. அடுத்து இப்போ பிபிஎஸ் டீச்சர் ட்ரைனிங் வர ஏப்ரல் 15ஆம் தேதி 16ஆம் தேதி நடக்குது. எந்த இடத்துல நடக்குதுன்னு உங்களுக்கு நான் குரூப்பில் போட்டு விடுறேன். அதுக்கு எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாருமே ஆயத்தமாக இருங்க. 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் வர ஏப்ரல் 15, 16 காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடைபெறும். அது வர புதன்கிழமையா புதன் வியாழன் இந்த 2 நாள். அடுத்த வாரமும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுருங்க. அந்த டயத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க பிபிஎஸ் நடக்கிறது. அடுத்து நம்ம ஊழியக்காரங்க சீக்கிரமாக திருப்பி இங்கே வர்றதுக்காக நீங்கள் யாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்க சீக்கிரமாக வரணும். அவங்களுக்கு எல்லாமே அந்த ஃப்ளைட்டு காரியம் எல்லாமே வாய்ப்பு செய்யணும். அதுக்காக ஜெபிச்சுருங்க. +2 எக்ஸாம் எக்ஸாம் எழுதிருக்க எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜாப் பண்ணிங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ட்டு. அடுத்து எலெக்ஷனுக்காக ஜாப் பண்ணுங்க. வர 23ஆம் தேதி நமக்கு எலெக்ஷனு. அதற்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதிகமாக ஜெபிச்சுருங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் 2 நாள் ஸ்தோத்திர கூட்டத்திலையும் 1ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டத்திலையும் அடுத்து உட்பிரேடியாருக்கும் வேலைக்கு மத்தியிலையும் கலந்து வந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வராதவங்களையும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் ஆராதனையில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க.